ஸோ நானும் ஒரு டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் தான். ஸோ நானும் பழைய வாஸ்துக்கும் இப்போ பஞ்சபூத வாஸ்துக்கும் உள்ள வித்தியாசங்களை நான் நிறையா சொல்லிட்டேன். ஸோ பெரும்பாலான வீட்டில் ஹாலோட லெவலும் போர்ட்டிக்கோட லெவலும் ரெண்டும் ஒரே லெவலில் இருக்காது. அது ஒரு 1.5 அடி 2 அடி பள்ளமாக தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா அப்போ தான் வந்து கார் நிப்பாட்ட முடியும், வண்டி நிப்பாட்ட முடியும். அதுக்கப்புறம் 2 படியை வச்சு வீட்டுக்குள்ளே போவாங்க. இந்த மாதிரி நான் பிளான் போட்டு கொடுக்கவே மாட்டேன். எப்படி பேசிக்காக எப்படி வாஸ்து பார்க்குறோமோ, எப்படி அடிக்கணக்கு வச்சு பார்க்குறோமோ, எப்படி குடிப்படுத்த பார்க்குறோமோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பொண்ணு இருக்குது. நல்லா கவனமாக கேளுங்க. 2 பொண்ணு. ஒரு பொண்ணு வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அது நாங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வடக்குன்னு முதல் வரிசை, கிழக்குன்னா 2ஆம் வரிசை. வடக்க சிறப்பாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது, நல்லா சூரிய வெளிச்சமும் காற்று வரவும் நல்லா ஓப்பனாக இருக்குது. கிழக்க கொஞ்சம் அடைபட்டு ஜன்னல் இல்லாமல் இல்லை, கொஞ்சம் காம்பவுண்ட் கிராஸாக இருக்குது, கொஞ்சம் மலைகள் நிறையா இருக்குது கிழக்கு. அப்போ ஒரு வீட்டில் நல்லா கவனிங்க, வாயு மூலையும் பாதிக்கப்பட்டு அக்னி மூலையும் பாதிக்கப்பட்டு கிழக்கையும் சரியாக இல்லை என்றால் டைரெக்டாக நைவேத்திய மூலையும் பாதிக்குது. நைவேத்திய மூலைனா யாருடையதுங்க? கணவன் மனைவி இருக்கும் இடம் குபேரமலை. குபேரன் செல்வம் பணம் வைக்கக்கூடிய இடம். அதெல்லாம் கணவன் மனைவி சேர்ந்தால் தானே எல்லாமே அங்கே வைக்க முடியும். அந்த இடங்கிறது நைவேத்தியங்கிறது இனப்பெருக்கமான இடம். பணப்பெருக்கம் இனப்பெருக்கம்னு வீடியோ நிறைய போட்டிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். அதில் இந்த வாயு மூலையும் அக்னி மூலையும் கிழக்கு பகுதியும் பாதிக்கப்பட்டால் டைரெக்டாக அங்கேயும் பாதிக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் 2 பொண்ணு இருக்காங்க. ஒரு பொண்ணு அவங்களுடைய ஜாதக பிரகாரம் ஒரு நல்ல அமைப்பில் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை பிரகாரம் கிழக்கு அடைபட்ட வீடாக இருக்குது, கொஞ்சம் கிழக்கு சரியில்லை. அப்போ 2ஆவது வரிசை உரிய இடம் பாருங்கள். அந்த குடும்பத்தில் அந்த தந்தை நல்லா படிக்க வச்சு காலேஜ் முடித்து அந்த பொண்ணுக்கு நகை நட்டுலாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஏன் அந்த வீடு ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை வாழ்வை உயர்வு நல்லா செட்டில் பண்ணி இன்னொரு பெண்ணை டவுன் ஆக்குது? அது ஜாதக ரீதியாக இருக்கிறதுங்கிறது உண்மைதான். கடத்திரஸ்தானத்தில் பிரச்சனை இருக்குது, ரைட், ஓகே, ஏற்றுக்கலாம். இல்லை வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை இருக்குது, வாய் அதிகமாக பேசுறது, ஏதோ உங்கள் பிரச்சனையாகுதுன்னு சொல்லலாம், ஓகே, ஏற்றுக்கலாம், இருக்கலாம், ஓகே. அதே செக்ஷனை வீட்டையும் பார்க்கும்போது, வீட்டுக்கு உண்டான கடத்திரஸ்தானம் பார்க்கும்போது நைவேத்திய மூலையும் பாதிக்கப்படுது. அப்போ வாயு மூலையும் பாதிக்கப்பட்டு அக்னி மூலையும் பாதிக்கப்பட்டு ஒரு பெண்ணு கிழக்கையும் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணு தான் கல்யாணம் பண்ணி நகை நட்டுலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு பொண்ணு நல்லா வாழ வைக்கிது, இன்னொரு பொண்ணு வாழ வைக்கல. அந்த தந்தை கஷ்டப்பட்டு 2 பொண்ணுக்கு சரிசமமாக பண்ணுறாரு. ஏன் 2 பொண்ணு வாழணும்ல? ஏன் வாழல? நான் வந்து பெண்ணுன்னு மட்டும் சொல்லலை, தவறாக எடுத்துக்க வேணாம். அது ஆணாக கூட இருக்கலாம். இப்போ 2ஆம் வரிசை ஆணாக கூட இருக்கலாம், இல்லைன்னா வடக்க பாதிக்கப்பட்டு கிழக்கு நல்லா இருக்குது அப்படி கூட எடுத்துக்கலாம். மொத்தத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு மைனஸ் ஆகுது என்ன நேரத்தில். ஸோ அந்த பிரபஞ்சம் உணர்த்தும். ஸோ வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வாசனை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக வீடு மாற எல்லாமே சேஞ்ச் ஆகுங்க. ஒவ்வொரு ரூமுக்கு அடிக்கணக்கு பார்த்தோம்ல, குளிப்படுத்த பார்த்தோம்ல, இத்தனை வயசுன்னு இருக்குல்ல, ஏன் பேசணும்ல? அது காலண்டர் இருக்கிற மாதிரி அது யார் அமைச்சாங்கன்னு இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. என்னால் நிறைய புக்கை பார்த்துட்டேன், போட்டிருக்காங்க. பட் எல்லாமே ஒரே அடிச்சா காப்பியாக தான் போட்டிருக்காங்க. ஆமாம், தயவுசெய்து யாரும் எப்படி சொல்கிறது தவறாக எடுத்துக்காதீங்க. இவன் என்ன இப்போ போய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவனடா அவன் இருக்கிற பிஸ்னஸை கொலைபட்டுருவானான் இருக்கு, இவன் வாஸ்து கேட்டு
என்னமோ இவன் வாஸ்து தான் பெருசுங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் அப்படி நான் சொல்ல வரல. ஸோ எல்லாமே அந்த வாஸ்துவை கற்றுக்கிட்டு அந்த குடிப்படத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த அளவுகளையும் பார்த்துக்கிட்டு பிளான் போட்டு கொடுத்து, ஸோ அந்தபடி தான் நான் முதல்ல என் வீட்டை அமைச்சேன். ஆனால் அந்த மாதிரி அமைக்கும்போது ஸோ என்னன்னா ரிசல்ட் கிடைக்கலைங்க. இவ்வளோதாங்க விஷயம். உங்களுக்கு உண்டான பாதிப்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அப்போ தான் புரியுது, ஓ இந்த டேப் அளவுலாம் வந்து ஒரு ஃபார்மாட்டிக்கு சரி தேவையான வச்சுக்கலாம், பட் தேவை தான் ஏதோ ஒரு அளவு வச்சுக்கலாம். அளவுங்கிறது வந்து ஒரு பெட்ரூம் சைஸ்க்கு என்ன, ஒரு பெட்ரூமில் எத்தனை பேர் படுக்கிறோம், 3 பேர் படுக்கிறோமா, 2 பேர் படுக்கிறோமா, அந்த மாதிரி இருந்தால் போதும். வீடு வைக்கிற இடம், கபோர்டு அடிக்கிற இந்த இடம், உள்ளாரி அட்டாச் பாத்ரூம் இருக்கா, அது ஓகே. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாதிரி இருக்கணும், ஓகே. வாசல் வச்சுருந்தா ஓகே. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பஞ்சபூத வாஸ்துப்படி பஞ்சபூத டெக்னிக் படி வாசல் வச்சு ஜன்னல் வச்சு பண்ணும்போது என் வீட்டுக்கு அதான் வடகிழக்கில் நான் வாசல் வச்சுருக்கேன். ஆனால் அந்த காற்று பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஓவராலாக ஒரு வைப்ரேஷனாக இருக்குது. இப்போதான் புரியுது. ஸோ டேப் அளவுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இன்னும் என்னோட அதாவது அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டேன் நான். ஆனால் இப்போ எல்லாமே உலகம் முழுக்கும் எல்லாமே நான் சொல்கிறது தான், எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் டேப் அளவு வச்சு தான் பண்ணுறாங்க. டேப் அளவு பார்க்கணும், நான் வேணான்னு சொல்ல. ரொம்ப அக்யூரேட்டாக அப்படியே இந்த இன்ச்சு அப்படியே டோட்டல் பில்டிங் அப்படியே இந்த ஈசானியை எடுத்துக்கிட்டு போகணும், 1 இன்ச்சு போகணும், 2 இன்ச்சு போகணும், அதெல்லாம் வேணாம். என்ன அளவு இருக்கோ கட்டுங்க, அவங்கவுங்க பட்சத்து அந்த மாதிரி கட்டுங்க. ஸோ அந்த வீடு அளவுன்னு கட்டுங்க. என்ன சொல்கிறது, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லைன்னு நான் சொல்கிறேங்க. நான் செப்டிக் டேங்க் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், படிக்கட்டு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், உச்சவாசல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பிளம்பிங் லைன் எந்த லைனை போகக்கூடாது அந்த இடத்துல போகக்கூடாது. நரிதி முனையில் பிளம்பிங் லைனு கழிவுநீர்கள் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு திக்குகள் ஒரு திசைகளில் எந்தெங்க எந்தெந்த செக்ஷன் இருக்கணும், எதாவது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பஞ்சபூத வாஸ்து அமைக்கும்போது பார்க்கும்போது ஸோ எனக்கு ரொம்ப இதிலலாம் எனக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்குங்க. நான் வந்து இப்போ போடுற வீடியோவில் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வாஸ்துக்கும் இப்போ நான் பார்க்குற இந்த பஞ்சபூத வாஸ்துக்கும் ரிசல்ட்டு தான் நான் சொல்கிறேன். மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இப்போ ஏதோ இவன் இருக்கிற சிஸ்டத்தை குழப்பறான், இவன் வந்து இந்த டேப்படை வந்து என்னவோ தப்புன்னு சொல்கிறான். சார் நான் தப்புன்னு சொல்லுங்க சார், நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த அளவுனால பலன் கொடுக்கலன்னு சொல்கிறேன்.